கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எப்பவுமே கிருபையை நாம விட்டுடக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாண காலத்துல கிரியைகள் முக்கியப்படுத்தப்பட்டிருந்தும் பக்தர்கள் கிருபையை எதிர்பார்த்தாங்க, கிருபையை சார்ந்திருக்க பார்த்தாங்க. பட் புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபை முக்கியப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் கிரியையை சார்ந்திருக்க பார்க்கறாங்க. ஓகே. சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். எந்த வயசுல? என்னுடைய 1ஆம் படிக்கும்போது பிரதர், அப்பயே என்னை தேவன் சந்திச்சிட்டார். சரியா பாருங்களேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்பயே பாருங்க, எனக்கு தேவனை குறித்த ஒரு உணர்வு, ஒரு தாட்டு எனக்கெல்லாம் வந்துச்சு பிரதர். நான் பாருங்க 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன். சண்டே கிளாஸ் போகும்போதே எனக்கு இயேசு மேல எனக்கு ஒரு ஈடுபாடு இருக்கு. அப்பயே எனக்கு அதான் இருந்துச்சு பிரதர். பாருங்களேன், எனக்கு என்னுடைய சின்ன வயசுலயே ஆண்டவர் என்னை குறிச்சிட்டாரு பிரதர். என்ன வயசுல? சின்ன வயசுல. அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறு வயசுல அப்பயே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னைய குறிச்சிட்டாரு அப்படின்னு நாம சொல்றதான் அதிகமா நம்முடைய வழக்கத்துல புழக்கத்துல இருக்கிற ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? கிறிஸ்தவத்துல நிறைய விசுவாசங்கள் புழக்கத்துல இருக்கு. இன்னும் சொல்ல போனா பவுல் காலத்துல இல்லாத விசுவாசங்கள்லாம் இப்ப புழக்கத்துல இருக்கு. இப்ப புழக்கத்துல வந்திருக்கு. இன்னும் நிறைய கிறிஸ்தவ சந்தையில நிறைய விசுவாசங்கள் புழக்கத்துல வர காத்திருக்கு, வெயிட்டிங்ல இருக்கு. அதெல்லாம் வரப்போகுது. கிறிஸ்தவ சந்தையில, கிறிஸ்தவ மார்க்கெட்ல வரப்போகுது. நீங்க பாப்பீங்க அதெல்லாம். இப்ப வந்த விசுவாசத்தையே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்கிக்க முடியல. சரி, இந்த சிறு வயசுல என்னைய குறிச்சிட்டாரு, என்னைய தெரிந்து கொண்டார் என் ஆண்டவர், இப்படிங்கிற சாட்சிய நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். ஓகே. இப்படிப்பட்ட விசுவாசங்கள் புழக்கத்துல இருக்கு, நடைமுறையில இருக்கு. ஆனா என் தாயின் கர்ப்பத்துல நான் இருக்கும்போது, கருவா இருக்கும் போதே அவர் என்னைய குறிச்சிட்டாரு பிரதர் அப்படின்னு சொல்ற அந்த விசுவாசம் புழக்கத்துல அதிகமா இருக்கா? அப்படி அந்த பார்வை, அந்த ஸ்டாண்டர்டு, அந்த வேர்டு, அந்த விசுவாசம், அந்த வெளிச்சம், அந்த தாட், அந்த 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 உபதேசம், அந்த சாட்சி என் தாயின் கர்ப்பத்துல நான் இருக்கும்போதே, கருவா இருக்கும்போதே பிரதர், சும்மா இல்ல, கருவா, முகம் எதுவுமே வரல, ஒரு கரு, உருண்டை முட்டை கரு, கருவா இருக்கும்போதே அவர் என்னைய குறிச்சிட்டாரு பிரதர். இப்படி சொல்லி நான் கேள்விப்படல. இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்டதில்லை. எப்படி சொல்லி கர்ப்பத்துல நான் கேள்விப்பட்டதில்லை. கர்ப்பத்துல கருவா இருக்கும் போதே என்னை அவர் குறிச்சிட்டாரு இப்படின்ட்டு நான் அதிகமான கேள்விப்படல. இப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நம்புனது அப்படித்தான். சின்னஞ்சிறு வயசுல ஆண்டவர் குறிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் குறிக்கிற பருவம் எது? ஆண்டவர் நம்மளை குறிக்கிற வயசு எது? சின்னஞ்சிறு வயசு. சிறு வயசுல குறிக்கிறாரு, வாலிப வயசு அது வரும்போது நம்மளை கூப்பிடுறாரு. இப்படிதான் நான் நம்பிட்டு இருந்தது. பட் ஃபேக்ட் என்னன்னா, ட்ரூத் என்னன்னா,
ட்ரூத் என்னன்னா, தாயின் கர்ப்பத்துல நான் கருவா இருக்கும் போதே, சின்னஞ்சிறு வயசு இல்ல, கருவா இருக்கும் போதே, சின்னஞ்சிறு வயசையும் இதையும் கம்பேர் பண்ணி பேசும்போது எதைத்தான் எடுக்கணும்? தாயின் கர்ப்பத்தை தான் எடுக்கணும். உலகத்தோட்டத்துக்கு முன்னாடி எடுக்கக்கூடாது. எதை கம்பேர் பண்றோங்கிறத கவனிக்கணும். பிறந்து வளர்ந்து ஆளாகி வரும்போது குறிக்கிறது இல்லைன்னு சொல்ல வர்றேன். எப்ப குறிக்கிறாரு? தாயின் கர்ப்பத்துல கருவா ஃபார்ம் ஆகும் போதே தேவன் என்ன பண்றாரு? அதிகமா இத புழக்கத்துல கொண்டு வரணுங்கிறது என்னுடைய விருப்பம், இந்த வேர்டை. ஏன்னா அது ஒரு மாதிரியான விசுவாசம், இதுக்கு நிறைய கேள்விகளை எழுப்புகிற விசுவாசம். தாயின் கர்ப்பத்துல கருவா இருக்கும் போதே குறிக்கிறார்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் எடுங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம், ரோமர் 9 எடுத்துட்டீங்களா? ரோமர் 9 11 வசந்த வாசிங்க. 11, 12, 13, 14 வரைக்கும் வாசிங்க. 11 to 14 வரைக்கும் வாசிங்க. பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் பிறக்கல, அதனால என்ன செஞ்சிருக்க முடியாது? நல்வினை தீவினை, கெட்ட செயல்கள் நல்ல செயல்கள், பாவ செயல்கள் பரிசுத்தமான செயல்கள், கிரியைகள் எதுவும் செய்யாமலும் இருக்கையில் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. பிள்ளைகள் இன்னும் பிறக்கல, நல்வினை தீவினை இன்னும் செய்யல, பிறக்கிறதுக்கு முன்னாடியே யாக்கோப்பை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப செலக்ஷன் பாயிண்ட் எங்க வைக்கிறாரு? பிறந்ததுக்கு அப்புறமா பிறக்கிறதுக்கு முன்னாடியா? கருவா இருக்கும் போதே அதை வைக்கிறார். இன்னொரு ஆதாரத்தை எடுங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 1:15. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் கர்ப்பத்தில் கருவறையில் இருந்தது முதல். எது முதல்? பிறந்து வளர்ந்து நான் படித்து கொண்டிருந்தது முதல் இல்ல. எப்ப பேசுறார் பவுல்? என்ன வெளிச்சம் பாருங்க. பவுலுடைய நிருபங்கள் எவ்வளவு ஆழமானதோ அவருடைய புரிதலும் அவ்வளவு ஆழமானது. நம்மகிட்ட விட்டு சென்ற அவருடைய நிருபங்கள் கொஞ்சம், இதுலயே எவ்வளவு ஞானம் இருக்கு. அவர் இன்னும் எவ்வளவு எழுதியிருப்பாருன்னு தெரியல. இன்னும் அவர் எவ்வளவு எழுதாம நேரடியா மக்கள்கிட்ட பேசியிருப்பாருன்னு தெரியல. அவர் எழுதினது இன்னும் நம்மகிட்ட எவ்வளவு கிடைக்காம போனதுன்னு தெரியல. அவர் எவ்வளவு மக்கள்கிட்ட நேரடியா பிரசங்கம் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல. எழுதினது தெரியல. அப்ப எவ்வளவு பெரிய வெளிச்சம் உள்ள மனசு பவுல். அவர் பேசுறாரு, நான் என் தாயின் கர்ப்பத்தில் வயிற்றில் இருந்தது முதல். இருந்தது முதல், அங்கதான் ஆரம்பிக்கிறார் பாயிண்ட. இருந்தது முதல்
என்னை பிரித்தெடுத்து எங்க பிரிச்சாரு? எங்க பிரிச்சாரு? தாயின் கர்ப்பத்தில் நாம் இருக்கும் போதே தேவன் நம்மளை என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். பிறந்து வளர்ந்து படிச்சிட்டு இருக்கும் போது இல்ல, எங்கதான் பிரிக்கிறார் அவரு? தாயின் கர்ப்பத்திலேயே நம்மளை பிரிக்கிறார். நம்மளை பிரிக்கிறார். அந்த 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 பிரிக்கிறதுக்கு பேரு தான் குறிக்கிறார். பிரிச்சு குறிக்கிறார். நீதாண்டா நீதாண்டா குறிக்கிறார். அப்ப எங்க குறிக்கிறார்? எங்க நம்மள குறிச்சிட்டாரு? இப்ப சொல்ல வாங்க. சின்ன வயசுல குறிச்சாரா, தாயின் கர்ப்பத்துல இருக்கும்போது குறிச்சாரா? இதுதான் கேள்வி. எங்க குறிச்சார்? எங்க குறிச்சாரு? கர்ப்பத்துல இருக்கும்போது, கருவா இருக்கும்போது நம்மை குறிச்சார். முகம் இல்ல, கையும் இல்ல, காலும் இல்ல, அப்ப குறிச்சார். அப்ப குறிச்சார். எதன் அடிப்படையில் குறித்தார் என்பதுதான் அடுத்த கேள்வி. எதன் அடிப்படையில், என்ன பேஸ்ல ஆக அவர் பிரிச்சாரு, குறிச்சாரு, தெரிவித்தார்? அதுதான் கேள்வி. ஆமென். சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16. கர்த்தாவே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என்னன்னு கண்டது? கரு இருக்குன்னு கண்டுச்சா? என்னன்னு கண்டது? அங்க விடுபட்டு இருக்கு, கிடன்ல இருக்குது. அது கிடன். என்னன்னு கண்டுச்சு? கரு. கரு அப்படின்னு பாத்துச்சா? அவருடைய கண்கள் கரு அப்படி பாத்துச்சா? என்ன கருன்னு பாத்துச்சு? என் கருவை உடைய கண்கள் கண்டது. அப்ப குறிப்பு எங்க நடக்குது? குறிச்சது எங்க? கருல. தெய்வனை, ஆண்டவரை நாம மகா ஞானின்னு பார்த்தோம்னா, மகா ஞானி, கடவுள் மகா ஞானி அப்படி பார்த்தோம்னா, நம்மளை விட கொஞ்சம் அடுத்த லெவல் வச்சு அவரை பார்ப்பீங்க. என்ன சொல்ல போனா, நடந்ததை வச்சு நடக்கிறத வச்சு தேவனை பேசுவீங்க. எப்படி பாத்தீங்கன்னா, மகா ஞானி, யார்கிட்டயுமே இல்லாத ஞானம் அவர்கிட்ட இருக்குங்க. ஐயோ பயங்கரமான ஞானிங்க அவரு. அந்த மாதிரி லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம நடந்ததை வச்சு நடக்கிறத வச்சு அவர் தெரியல அப்படி சொல்லுவீங்க. நீங்க பாத்துருங்க, பாத்துட்டு இருக்கிறாரு அவர், தெரியுங்க, பாத்துருங்க இப்படி. இது மகா ஞானி. அவரை சர்வஞானின்னு பாத்தீங்கன்னா, தேவனை வச்சு நடக்கிறத பாப்பீங்க. ரிவர்ஸ் பார்வை அங்கதான் ஆரம்பிக்குது. இது ஃப்ரண்ட் பார்வை, ரிவர்ஸ் பார்வை. நடக்கிறத வச்சு தேவனை பேசணும்னா அது ஃப்ரண்ட் பார்வை, அது மகா ஞானி. தேவனை வச்சு நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்வை, சர்வஞானி பார்வை. ஆண்டவர் எனக்கு பயிற்சி கொடுத்ததெல்லாம் ஆரம்பத்துல சர்வ வியாபியில சில மாசங்கள்ல ஓட்டினார். அவரை சர்வ ஞானியில் எடுத்தார். அவரை சர்வ வல்லவர்கள் எடுத்தார். இதான் ஆரம்பத்துல என்னுடைய பாட புஸ்தகத்துல அப்படிதான் இருக்கும். இதேதான் பேசியிருப்பார், திரும்ப திரும்ப அதான் பேசுவார். இந்த பாடத்தை நல்லா ரெடி பண்ணி தரவாகி நல்லா அஸ்திவாரம் போட்டதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு வர்றாரு. ஏன்னா இது பேஸ். மூணு விளங்கினாத்தான் சர்வவியாபி, சர்வஞானி, சர்வ வல்லவர். இதுல வந்துட்டு நல்ல நாலேஜ் எடுத்தாதான் இதன் அடிப்படையில் வர்ற வெளிச்சங்கள் வேற மாதிரி. ஆமென். அப்ப ஆண்டவர் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார்.
என்கிற அந்த விசுவாசத்துக்கு பதிலா எந்த விசுவாசம் புழக்கத்துல விடப்படணும்? என் தாயின் கர்ப்பத்தில் நான் கருவாயிருக்கும் பொழுதே தேவன் என்ன குறித்து விட்டார் பிரதர். இது எவ்வளவு அருமையா இருக்கு. ஆதியை டச் பண்றோம், ஸ்டார்டிங் பாயிண்ட நம்ம டச் பண்றோம். அங்கேயே குறிச்சிட்டார் பிரதர், என்னை அங்கேயே பிரிச்சுட்டாரு பிரதர், அங்கேயே பிரிச்சுட்டாரு. அதனாலதான் நான் என் தாயின் கற்பத்திலிருந்து பத்திரமா எடுக்கப்பட்டேன். அதனாலதான் பாருங்க, கரெக்டா அந்த டைம் வரும்போது நான் அவர்கிட்ட வந்துட்டேன் பிரதர். எங்க குறிச்சாரு? அங்க குறிச்சாரு. குறிச்சதின்படி இப்ப வேலைகள் நடக்குது. அடுத்தடுத்து இப்படி பேசணும், இடையில பேசக்கூடாது. அது எப்பயுமே ஆண்டவரை இடையில கனெக்ட் பண்ணினாலே பிரச்சனைதான். மகாஞானி அவர். நீ பாக்குறது மகாஞானி. சர்வ ஞானின்னு பாக்குறவங்க ஆதியிலே கனெக்ட் பண்ணிடுவாங்க, அவரை அங்கிருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. சர்வ வியாபியா பாக்குறவங்கள அங்கிருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அவரை வியாபியா பாக்குறவங்க இடையில கனெக்ட் பண்ணுவாங்க. ஆண்டர் இல்லாதப்ப பாருங்களேன், பிசாசு வந்து ஏவாளை ஏமாத்திட்டான். வந்தோன்னு ஓடிட்டாங்க, அவன் இடையில கனெக்ட் பண்றாங்க அவங்கள. சர்வவியாபி பாக்குறவங்க பிசாசு ஏவாளை ஏமாத்தும் எங்கதான் இருந்தாரு? அங்கதான் இருந்தாரு, அடிமாங்க. நீ பாக்குற அதாவது அந்த பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தெய்வத்தன்மையில முக்கியமான தன்மை இது. இந்த தன்மை யாட்டுமே இல்லாதனாலதான் அவர் மட்டும் தெய்வம். சர்வஞானி, சர்வவியாபி, சர்வ வல்லமை உள்ளது. இந்த தன்மை வேற யாட்டுமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான் இருக்கு. அதனாலதான் அவர் தெய்வம். ஆமென். சரி, இனிமே நம்ம விசுவாசத்தை இப்ப கரெக்ட் பண்ணிக்கலாமா? எப்படி கரெக்ட் பண்ணிக்கணும்? இனிமே என்ன நினைச்சுக்கணும்? நம்மள சின்னஞ்சிறு வயசுல குறிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த அந்த பார்வைய, அந்த அந்த புரிதலை அப்படியே கொஞ்சம் மாத்திட்டு, என் தாயின் கற்பத்தில் நான் கருவா இருக்கும் போதே என்னைய குறிச்சிட்டாரு, என் கருவிலே எனக்கு குறிச்சிட்டாருங்க, அப்படி சொல்லி பழகணும். கலாத்தியர் 1:15 பவுல் தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய வெளிச்சத்தை, தன்னுடைய புரிதலை பதிவு செஞ்சிருக்காரு. நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தமது கிருபையினாலே என்னை அழைத்த தேவன். எப்படி பேசுறாரு? இடையில கனெக்ட் பண்ணாம தன்னுடைய ஆரம்பத்துல இருந்தே கனெக்ட் பண்றாரு கடவுளை. இதுதான் பவுலுடைய அந்த தன்மை, அந்த கேரக்டர், புரிதல். ஆமை. ஒளிய சந்திக்கணுமே, ஒளிய சந்திக்கணுமே, ஒளிட்ட போய் இருக்கணுமே, ஒளிய பார்க்கணுமே, ஒளிய தரிசிக்கணுமே, ஐயோ ஒளிட்ட பேசணுமே, ஒளிய மீட் பண்ணணுமே, ஒளியோட கொஞ்ச நேரம் இருக்கணுமே அப்படின்னு ஒளி ஆத்துமாவுக்கு இருக்கிற அந்த வயிற்று வலி, அந்த பெயின், அந்த அழுத்தம், அந்த நெருக்கம், புரியுதா? இருக்கணுமே அப்படிங்கிற வயிற்று வலியை விட ஒளி ஆத்துமா தன்னை சந்திக்கணுமே, தம் கூட கொஞ்ச நேரம் இருக்கணுமே, டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்னு ஒளிக்கு இருக்கிற வயிற்று வலி அதிகம். புரியுதா? இத புரிஞ்ச ஒளி ஆத்மா பாக்கியம் உள்ளது. இருக்கணுமே அப்படின்னு ஒளி ஏங்குது, தவிக்குது, கதறுது அப்படின்னு அவ்வளவு பெயின் இருக்கு. ஆனா இதுக்கு இருக்கிற பெயினை விட, ஸ்டொமக் பெயினை விட ஒளிக்கு இருக்கிற ஸ்டொமக் பெயின் அதிகம். அப்படி இருந்து நடக்க மாட்டேங்குது அப்படின்னா காரணம் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்படி இருந்தும் நடக்காதனால நமக்குத்தான் பெயின் இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றோம்.
அவருக்கு பெயின் எப்படிங்க? அவருக்கு பெயின் தான் சந்திச்சுப்போங்க. நம்ம அப்படி பேசுறோம். நம்மளை விட அவருக்கு பெயின் அதிகம் அப்படின்னா அப்ப நமக்கு பெயின் இல்லாம ஆக்கணும்ல அவரு. செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். இட் டேக் டைம் இருக்கு. இதுக்குள்ள அவர் சில காரியங்களை செட் பண்ண பாக்குறாரு. எத்தனையோ பாடங்களை உள்ளுக்குள்ள கொண்டு போய் பாக்குறாரு. அவ்வளவு பாக்குறாரு அவரு. அதான் சொல்றேன் இல்லையா, சில நேரம் நம்ம ஃப்ரேம்குள்ள அவர் அடங்குவாரு, சில நேரம் நீங்க போட்ட ஃப்ரேம்குள்ள அவர் வரவே மாட்டார், வெளியே தான் நிற்பார். அடக்கவே முடியாது அவர் அடக்கவே முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது, செய்வார். பட் நாளானது அதை விளங்க பண்ணும். அது கேரண்டி. ஏன் இப்படி செய்தார் என்பதுக்கு பின்பதாக விடை கிடைக்கும். நம்மளே சொல்லுவோம், நல்ல வேலை செய்யும், நம்மளை விட வயிற்று வலி அவருக்கு அதிகம் தான், ஆனாலும் அவரும் அந்த வழியை பொறுத்துக்கிட்டா இருப்பாரு, அவர் பொறுத்துக்கிட்டா இருப்பாரு. அப்பதான் நம்ம சொல்லுவோம் நல்லதான் போலயே. அப்பதான் நம்ம சொல்லுவோம் அதாவது நாளானது விளங்க பண்ணும். நாள் மாத்திரமே விளங்க பண்ணுகிற ஒரு காரியத்தை மற்ற நாட்கள் அதை விளங்க பண்ண முடியாது. திரும்ப சொல்றேன், குறிச்ச அந்த நாள் மாத்திரமே விளங்க பண்ணுகிற ஒரு காரியத்தை குறிக்கப்படாத மற்ற நாள் விளங்க பண்ண முடியாது. அது விளங்க பண்ணாது, அதுக்கு அதால முடியாது. விளங்க பண்ணுகிற நாள் வரும்போதுதான் விளங்க பண்ண முடியும். காத்திருக்கணும். ஆமீன். நம்ம மேல அவருக்கு அன்பு, நம்ம மேல இருக்கிற அன்புதான். யாருக்கு இருக்கிற அன்புதான்? நம்ம மேல கர்த்தருக்கு, தேவனுக்கு இருக்கிற அன்புதான் இதெல்லாம் நமக்கு அவரை பண்ண வச்சது. ஒத்துக்கிறீங்களா? யோவான் 3:16 என்னது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். அப்ப தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் கெட்டு போகாதபடி அவரை தர வைத்ததற்கு எது ரோல் பண்ணியிருக்கு? அன்பு. தேவனுடைய மனதிலே, இருதயத்திலே வாசம் பண்ணுகிற குடியிருக்கிற அந்த அன்புதான் தேவனை மூவ் பண்ணிருக்கு. சொந்த குமாரனை சிலுவையில பலி செலுத்தும்படி பிதாவை புஷ் பண்ணிருக்கு, மூவ் பண்ணிருக்கு. நம்புறீங்களா? அன்பின் மூவ கவனிங்க. ஸ்பீடின் மூவ் அன்புதான். இவ்வளவு பெரிய காரியத்தை வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரத்திலும் இப்படியே இருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை பாவங்களார கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. அப்படிதான் வசனம் வரும். அப்படிதான் வசனம் வரும். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அன்பு. அப்ப அன்புதான் பிதாவை குமாரனை பலி செலுத்தும்படி செஞ்சிச்சு. அன்புதான் ஜீசஸ் நமக்காக ஜீசஸ பலியாக வச்சிச்சு. ஏன்னா யோவான் 3:16 பிதாவினுடைய அன்பை பேசுது. வெளிப்படுத்தும் 1ஆம் அதிகாரம் இயேசுனுடைய அன்பை பேசுது. ஆவியானவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புதான் ஆவியானவரை இப்ப நமக்கு ஊழியம் செய்ய வைக்குது. நமக்கு அவர் என்ன ஆவியானவர்னு சொல்லி பழக்கம் கிறிஸ்தவத்துல? அன்பின் ஆவியானவரே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்பின் ஆவியானவரே. அன்பு. இப்ப 3 பேருக்குள்ளயும் எது ரோல் பண்ணிட்டு இருக்கு? ஓகே, முடிப்போம்.
நம்ம மேல அவருக்கு இருக்கிற அன்பு தான் இதெல்லாம் நமக்கு அவரை பண்ண வச்சது என்பது உண்மை. அதே நேரத்துல நம்ம மேல இப்படிப்பட்ட ஒரு அன்பை அவராத்தான் வச்சுக்கிட்டாரு என்கிறது உண்மை. அந்த என்ன சொல்றேன், என்ன சொல்ற வரேன்னா, தேவன் இப்படி நடந்துகிட்டதற்கு காரணம் என்ன? நம்ம கிட்ட அன்பு. அப்படி நடந்துக்க வைக்கிற அன்பு அவர்கிட்ட இருக்கிறதுக்கு காரணம் அவர்தான். அன்புதான் அவரை மூவ் பண்ணுச்சு. அப்ப அவருடைய மூவிங் காரணம் அன்பு. சரி, அந்த அன்பு இருக்கிறது காரணம் அவர்தான். அவருடைய சோல் தான், இருதயம் தான் காரணம். இருதயத்தின் நகர்வுக்கு அன்பு காரணம். இருதயத்தை நகர்த்துக்கிற அன்பு இருக்கிறதுக்கு இருதயம் காரணம். ஆபிரகாமுடைய இருதயத்தை நகர்த்தினதுக்கு விசுவாசம் காரணம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை, வருதா? அப்ப ஆபிரகாமை நகர்த்தினது விசுவாசம். ஆபிரகாமை நகர்த்தின விசுவாசம் இருப்பதற்கு காரணம் அவன் இருதயம். இது ஒரு இன்டர்லாக். இதேதான் காட், தேவன்ட்டு இதே சிஸ்டம் அங்க இருக்கு, அப்படியே இருக்கு. இது அப்படியே எல்லா ஆத்மாலையும் படிக்கும் சிஸ்டம், இது அப்படியே இருக்கு. விசுவாசத்தினாலதான் ஆத்மா நகருது. இருதயத்தினாலதான் விசுவாசம் இருக்கு. இருதயத்தினாலதான் விசுவாசம் இருக்கு. கரெக்ட். விசுவாசத்தினாலதான் ஆத்மா செயல்படுது. ஆனா இருதயத்தினாலதான் விசுவாசம் ஆத்மால இருக்கு. இருதயம் ஓகே கொடுக்கலாம், விசுவாசம் உள்ள இருக்காது. விசுவாசம்னா இருதயம் செயல்படாது. அருமையான லிங்க் வச்சிருக்கிறார். சிஸ்டம் செம்மையா இருக்கு வச்சிருக்கிறார் தேவன். விசுவாசம் தான் இருதயத்தை செயல்படுத்துது. தன்னை செயல்படுத்துகிற விசுவாசம் இருதயத்தினாலதான் இருக்குது. இருதயம் தான் ஓட்டு போடுது விசுவாசம் உள்ள இருக்கிறதுக்கு. ஓட்டு போட்டு விசுவாசம் உள்ள வைக்குது. யாரு ஓட்டு போட்டாங்களோ அந்த விசுவாசம் அதை நடத்துது. சொன்னா புரியும். நம்ம தான் ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்கார வைக்கிறோம். உட்கார வச்சதுக்கு அப்புறம் யாரும் நம்ம உட்கார வச்சோமோ அவங்க நம்ம நடத்துறாங்க. இதேதான் நம்ம நடத்துறது. யாரு? அவரு எப்படி அங்க வந்தாரு? நான் ஓட்டு போட்டேன். ஓ, நீ நடக்கிறதுக்கு அவர் காரணமா? அவர் இருக்கிறதுக்கே நான் ஓட்டு போட்டது காரணம். கிளியரா? இதே சிஸ்டம் தான். அப்படியே சோலும் அப்படியே தான் வேலை செய்யும், ஆத்மாவும் அப்படியே தான் பணி செய்யுது. ஆமென்.